அண்ணன் சொல்லிட்டாரு. உடனே கோச்சாங்க திமுக உடன்பரப்புகள்லாம். அதுலயும் எங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு, திமுகவுக்கு முட்டு கொடுத்து தெரிஞ்சு போனமோ சுந்தர பாண்டியன். இப்படி இருந்தாலும் இறந்து போன கலைஞர் கருணாநிதி எங்களுடைய தலைவரை செந்தமிழ் சீமானவர்கள் இப்படி பேசிக்க கூடாது. ஆமா, இப்படி பேசிக்க கூடாது, இவர் கேவலமா பேசிக்கணும். என்ன சொல்லிட்டாருங்க அண்ணன், ஒரு புது பிட்டு போட்டாரு. அது அண்ணன் போட்ட பிட்டுலயே சூப்பர் பிட்டு. சோ ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட். ஒரு வயசான கிழக்கு பையன் எப்பவுமே கண்ண ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்? ஒரு காட்டுக்குள்ள ஒரு ராஜா, ஒரு ஊருக்குள்ள ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு எங்க அண்ணன் கதை வேற கதை. ஒரு காட்டுக்குள்ள ஒரு வயசான கிழக்கு பையன் இருந்தாராம். நான் சொல்லும் போது யார் உருவமாலும் உங்களுக்கு வந்து போனா நம்ம பொறுப்பு கிடையாது. எங்க அண்ணன் கதை முழுக்க கிரெடிட் கோஸ் டு செந்தமிழ் சீமான். வயசான கிழக்கு பையன். அந்த கிழக்கு பையன் என்ன பண்ணிருக்கிறான், அந்த காட்டுக்குள்ள வரக்கூடிய எல்லா மக்களையும் தாய் செய்யும் எது வந்தாலும் ஆத்துட்டு போயிடலாம். பணம் தான் புரிஞ்சுக்கிறான். ஊர் மக்கள் தான் ஒரு திட்டுது, ஐயோ இந்த கிணட்டு பையனுக்கு ஒரு சாவு வராதா, முன்ன மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் அயோக்கிய போய் கேப் மாதிரி போய் இப்படி நகையமோட அழைச்சிட்டு போனானே திருட்டு போய அப்படின்னு திட்டுது. உடனே அந்த கிழமை சாக கிடக்கிறான். அப்போ மகன் சொல்றான், மகனே ஊர் மக்கள் எல்லாம் இங்க திட்டாங்கப்பா, என்னால தாங்க முடியல, எப்படியாவது இந்த ஊர் மக்கள் என்னை நல்லதான்னு சொல்லணும், அது மாதிரி நீ செஞ்சது அது மட்டும் எனக்கு போதும் தான். இவன் என்ன பண்றான், சரி இவனும் அதே காட்டுக்குள்ள போறான். போய் அவங்க அப்பா பண்ண மாதிரியே நகையை பறிக்கிறான், பறிக்கிறான், செங்க பறிக்கிறான், பணத்தை பறிக்கிறான், கூடுதலா வேட்டு சட்டையும் போடுறான். வேட்டு சட்டை விட்டு டவுசரோடு அனுப்புறான் மக்களை. அப்படி சொல்றாங்க, இவனுக்கு இவங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்ல, உங்க அப்பா ரொம்ப நல்லவரு அப்படிங்கிறாங்க. அதாவது அப்பன் இந்த தவற அதை விட அதிகமா செய்யும்போது அப்ப நல்லவனாயிடுறான். முதல்ல காட்டுக்கு இருந்த அந்த கிழக்கு பையதான் கலைஞர் கருணாநிதி. இரண்டாவது மகன் தான் ஸ்டாலினுக்கு கலைஞர் கருணாநிதி எவ்வளவோ தேவனா அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னாரு. நான் சொல்லல, நான் புதுசு வழக்கு பண்றேன். உனக்கு பொண்ணு இருந்தா, பிராணி இருந்தா, பூச்சி இருந்தா, நீ கிராம வாரிசா இருந்தா, குழந்தை மகனா இருந்தா, நீ அண்ணன் செய்வாங்க ஒரு வழக்கு இருப்பாரா பாலா செத்து பாலா தந்தது. இப்ப தொட்ட ஒரு வார்த்தை 9 வார்த்தை மாறிடும். ஜெயில அதிக வேலை பார்ப்போம் கட்சிக்காரங்க. எப்படி கட்சிக்கு பிரச்சனை வரும்போதுதான் அதிகமா வேலை பார்ப்போம். விவசாய சின்னம் சொல்லுங்களேன், விவசாயி அப்படின்னு இருப்போம். விவசாய சின்னத்தை முடக்குனான்னு தெரிஞ்ச உடனே அடித்தாரு. 1 கோடி தமிழகம் கிளம்பி இருந்தா இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத புரட்சி 1 மில்லியன் வீட்டுகளை எங்களுடைய ஆய்வுகளின் போது இந்தியாவை திரும்பி பார்த்தது. திமுக பரப்புரை எங்க? தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும். அதிமுக பரப்புரை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும். பாஜக பரப்புரை இந்தியாவுக்குள்ள மட்டும். காங்கிரஸ் பரப்புரை இந்தியாவுக்குள்ளே மட்டும். நன்றிக்குள்ள மக்களே, நீங்கள் நின்றிருக்கிற இதே நேரத்தில் இன்றைக்கு அதிகாலை நமக்கு நினைத்து அவங்களுக்கு அதிகாலை சரியான இன்றைக்கு எந்த வெள்ளக்காரன் நம்மளை அடக்கி ஆண்டவனோ அந்த வெள்ளக்காரனுக்கு லண்டன் வீதிகளில், லண்டன் பாராளுமன்றத்தில் எங்களுடைய மைக் சின்னத்தில் வைத்து நாம் மதித்து லண்டன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. லண்டன்ல எங்களுக்கு ஓட்டு இல்லை, ஆனாலும் லண்டன் பாராளுமன்றத்தின் வாசலே எங்களுடைய ஈழ தமிழர்கள், எங்களுடைய சொந்தங்கள், தவிர பிரதானுடைய பிள்ளைகள் லண்டன் பாராளுமன்றத்தை வாசல்ல வச்சு சென்சிட்டிவ் ஒரு குண்டீஸ்ல கூட லண்டன் வாசலுக்கு உள்ளது. சிசிடிவி காவல்துறை கண்காணிப்பு, பிரிட்டிஷ் காவல்துறை, அதுக்கு மத்தியில செந்தமிழன் சீமானுடைய மைக் சின்னத்தை ஏந்தி லண்டன் உறவுகள் அங்கே தேர்தல் பரப்புரையை ஏற்றுக்கொண்டார். உலகத்தின் சர்வதேச அளவில் தேர்தல் பரப்புரை செய்கிற ஒரே கட்சி அங்கு நாம் இருக்கிற நாம் கட்சி மட்டும்தான்.